ஸ்ப்ளிட் ஏசியை எப்படி நம்ம பம்ப் டவுன் பண்ணி, அதாவது கேஸை பம்ப் டவுன் பண்ணி அந்த ஏசியை வந்து இன்டோர் அவுடோர்லாம் எப்படி தனியாக கழட்டுறது, இல்லை சர்வீஸ் பண்ணும்போது எப்படி பம்ப் டவுன் பண்ணி கழட்டணுன்றது தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசியை வந்து நம்ம கழட்டி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம்னா கேஸ் வேஸ்ட் ஆகாமல் எப்படி நம்ம அந்த கேஸை வந்து அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு வர போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படிலாம் அதை வந்து நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறது சொல்ல போகிறோம். ஸோ அதை கவனமாக பாருங்கள். இதை கவனமாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்களோட ஏசியை பம்ப் டவுன் பண்ணி வேறு இடத்துக்கு கழட்டுறதுக்கு உங்களால் முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ப்ளிட் ஏசியில் கேஸ் பம்ப் டவுன் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு தேவையான டூல்ஸ் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ அந்த டூல்ஸை ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை செக் பண்ணுறதுக்கான டெஸ்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கணும். அப்புறம் கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், ஒயர் கட்டர் இது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் 2 இருக்கணும். ஆலன்ஸ் கீ 4mm 5mm, அப்புறம் சார்ஜிங் ஹோஸ் கண்டிப்பாக சார்ஜிங் ஹோஸ் இருக்கணும். அப்புறம் காம்பவுண்ட் கேஜ் இருக்கணும். இது வந்து கேஸ் எவ்வளோ இருக்குன்றதுக்காக செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எப்படி பம்ப் டவுன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேராக போனதும் இந்த வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்வில் இந்த சைட் டம்மியை வந்து ஓப்பன் பண்ணணும். டம்மி இங்கே சைடில் வரும், நல்லா பார்த்துங்க. சைடில் இப்படி கழட்டுறோம் பாருங்கள், சைடில் 2 டம்மி வரும். இது பேர் நம்ம டம்மின்னு சொல்லுவோம். இந்த டம்மியை நீங்கள் கழட்டினீங்கன்னா தான் கேஸை வந்து நம்ம பம்ப் டவுன் பண்ண முடியும். ஸோ இந்த டம்மியெல்லாம் இப்போ நம்ம கழட்டி வச்சுக்கலாம். கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம சார்ஜிங் ஹோஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது யூனிட் ஆன் பண்ணிட்டு தான் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இப்போது இதில் வந்து சார்ஜிங் ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். சார்ஜிங் ஹோஸ் எங்கே பண்ணணும்னா அந்த சார்ஜிங் லைனில் பண்ணணும். வால்வில் நம்ம செக்ஷன் லைன் வால்வில் சார்ஜிங் ஹோஸ் சார்ஜிங் லைனில் இந்த ஹோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கே பண்ணுறோன்னா செக்ஷன் லைனில் பண்ணுறோம். கேஜ் வந்து இது வந்து நம்ம இப்போ ப்ரெஷர் கேஜ் போட்டுருக்கோம், ரெட் கலருது. ஆனால் ஆக்சுவலாக காம்பவுண்ட் கேஜ் தான் போடணும். ஸோ இந்த கலரில் வரும் காம்பவுண்ட் கேஜ்ன்றது. இப்போ நம்ம ப்ரெஷர் பார்த்தா பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. யூனிட்டில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்டோர் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் ஒன்றும் அவுடோர் வந்து ஆன் ஆகலை. ஓஸ் போட்டு பார்த்துருக்கு, கேஜில் ஃபுல்லாக காட்டுது. இப்போ அவுடோர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆன் ஆனதுமே என்ன ஆகும்னா இதோட கேஸ் வந்து அப்படியே கம்மியாகும். அப்படியே கம்மியாகிட்டு இப்போ பாரு பஸ் இருந்ததுக்கு இதுக்கு இப்போ வித்தியாசம் கம்மியாயிடுச்சா. கம்மியானதும் எவ்வளோ பேக் ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். கிளாமீட்டர்லேயும் நம்ம எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வால்வை க்ளோஸ் பண்ண தொடங்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணணும். முதல்ல வந்து டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணுங்கள். டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கேஸ் வந்து அப்படியே மைனஸ் ஆகி 0க்கு வந்துடும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம செக்ஷன் லைனை க்ளோஸ் பண்ணணும். உடனே வந்து ஆலன் கீ எடுத்து அதில் மாற்றி செக்ஷன் லைனை 0 பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு செக்ஷன் லைன் க்ளோஸ் பண்ணுங்கள். ஹீட்டெல்லாம் நின்றோம். அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டே இருக்காது. இப்போ செக்ஷன் லைனை கடகடன்னு ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி முடித்த உடனேமே என்ன பண்ணணுன்னா யூனிட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் செக்ஷனையும் டிஸ்சார்ஜ் 2மே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே அவுட்டோருக்கு வந்துடும். இப்போ வந்து யூனிட்டை போயிட்டு இமீடியட் பாருங்கள் மைனஸில் வந்துருச்சு. இப்போ யூனிட்டை இமீடியட்டாக போயிட்டு நம்ம ஆஃப் பண்ண தொடங்கணும். ஆஃப் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்பு இதெல்லாம் கழட்டி எடுத்துடலாம். இது போன்று பல தகவல்களை நேரடியாக நீங்கள் வந்து எங்கள் ட்ரைனிங் சென்டரில் சேர்ந்துட்டீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கிட்டு உங்களால் ஒரு ஏசி டெக்னீஷியனாக வர முடியும் என்ற தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நம்முடன் இருப்பவர்கள் நம்மை கைவிட்டாலும் நாம் கற்ற தொழில் நம்மை என்றும் கைவிடாது. உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் நாம் கற்ற தொழில் மூலம் நம்மால் சம்பாதிக்க முடியும். அதனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் 100% வேலைவாய்ப்புள்ள ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் பயிற்சியை கற்றுக்கொண்டு ஏர் கண்டிஷனர் துறையில் சிறந்த வல்லுநராக உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு எளிதில் பயிற்சியை புரிந்து கொள்ளும் விதமாக வீடியோ மூலமாக விளக்கம் அளித்து பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது. நீங்களே பயிற்சியை மேற்கொள்ள தேவையான நேரடி செய்முறை பயிற்சி தரப்படுகிறது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு அதற்கு மேலும். தமிழ் அல்லது ஆங்கிலம் தெரிந்தால் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். குறுகிய காலத்தில் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு உடனடி வேலைவாய்ப்பை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பெற்று கை நிறைய சம்பாதிக்கலாம். அல்லது சொந்தமாக தொழில் செய்து 1000 கணக்கில் சம்பாதிக்க உடனடியாக எங்களது பயிற்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் முதல் அடியை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.